வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திருநங்கைகள் 3ஆம் பாலினமாக அங்கீகாரம். கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்கவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. கூடங்குளத்தில் அனைத்து குறைபாடுகளும் நீக்கம். முழு வீச்சில் மின் உற்பத்தி நடந்து வருவதாக அணுசக்தி கழகம் தகவல். சோனியா மகள் பிரியங்கா, மேனகா மகன் வருண் பதிலுக்கு பதில் தாக்குதல். தேர்தல் பிரச்சாரத்தில் சூடு பறக்கும் குடும்ப சண்டை. விரிவான செய்திகள். திருநங்கைகளை 3ஆம் பாலினமாக அங்கீகரித்துள்ள உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் திருநங்கைகளுக்கு சம உரிமை வழங்க வலியுறுத்தி தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் செவ்வாயன்று தீர்ப்பளித்தது. திருநங்கைகளும் இந்திய குடிமக்கள்தான் என்று கூறிய நீதிபதிகள் அவர்களை 3ஆம் பாலினமாக கருதி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடம் ஒதுக்க வேண்டும் என தீர்ப்பளித்தனர். சட்ட அங்கீகாரம் இல்லாததால் அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் சம உரிமை மறுக்கப்படுவதாகவும் இந்நிலை தொடரக்கூடாது என்றும் நீதிபதிகள் கருத்து கூறியுள்ளனர். எனவே சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்பினராக அவர்களை கருதி இதர பிற்படுத்தப்பட்டோர் என்ற அடிப்படையில் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 3ஆம் பாலினத்தினரின் நலனுக்காக சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை மத்திய அரசு உருவாக்குவதோடு திருநங்கைகள் அவமதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த வேண்டும் எனவும் 3ஆம் பாலினத்தினருக்கு மருத்துவ வசதிகளை அளிப்பதுடன் பொது கழிவறை வசதிகளையும் மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பாலினத்தை தேர்வு செய்வதில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருப்பதாக கூறிய நீதிபதிகள் சாதி, மதம், பாலினம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதே அரசியலமைப்பு சட்டத்தின் மைய கருத்து என்றும் கூறினர். सुप्रीम कोर्ट ने आज एक बहुत बड़ा फैसला दिया है जो विश्व में पहली बार किसी भी देश में किन्नर्स कम्युनिटी को, हिजड़ा कम्युनिटीज को थर्ड जेंडर के तौर पे रिकॉग्नाइज किया है. तीसरा सेक्स, मेल, फीमेल और उसके बाद में थर्ड जेंडर. और उसके साथ साथ उन्होंने सरकार को, स्टेट गवर्नमेंट्स को, सेंट्रल गवर्नमेंट्स को, सभी को ये पूरी तरह डायरेक्शन दिया, ऑर्डर्स दिए हैं कि इनके राइट्स को बैकवर्ड क्लास में इनको डील करें, इनको एम्प्लॉयमेंट में, एजुकेशन में, समाज के हर स्फीयर में इनको बराबर राइट्स दिए जाएं. திருநங்கைகள் தங்கள் பாலினத்தை ஆண் அல்லது பெண் என்றுதான் குறிப்பிட வேண்டும் என்ற நிலை சமூகத்தில் நிலவுவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஒரு நபர் அறுவை சிகிச்சை மூலம் பாலினத்தை மாற்றிக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாறிய பாலினத்தின் அடிப்படையில் உரிமைகள் வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். கூடங்குளத்தில் குறைபாடுகளை களைந்து மின் உற்பத்தி முழுவீச்சில் நடந்து வருவதாக இந்திய அணுசக்தி கழகத்தின் முன்னாள் தலைவர் அனில் கட்கோகர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இந்திய அணுசக்தி கழகத்தின் முன்னாள் தலைவர் அனில் கட்கோகர் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கூடங்குளம் அணுமின் நிலையங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை களைந்து விட்டதாகவும் தற்போது முழு வீச்சில் மின் உற்பத்தி நடந்து வருவதாகவும் அது மிகவும் பாதுகாப்பான ஒன்று என்றும் கூறினார். Of course it is safe, 100% safe. I think it's already generating a lot of power, no? Kudankulam is generating power now, so there is no issue. அணுமின் நிலையங்களில் எரிபொருளை நிரப்புவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை என்றும் அனில் தெரிவித்துள்ளார். தன்னை பாதை மாறி சென்றதாக விமர்சித்ததன் மூலம் பிரியங்கா வரம்பு மீறிவிட்டார் என்று வருண் காந்தி பதிலடி கொடுத்தார். இதன் மூலம் குடும்ப பகை தீவிரமடைகிறது. முன்னாள் பிரதமர் இந்திராவின் பேரன்களான ராகுல், வருண் இருவரும் இருவேறு கட்சிகளில் முக்கிய அங்கம் வகிக்கின்றனர். காங்கிரஸ் துணைத் தலைவரான ராகுல் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியிலும், பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலாளரான வருண் அமேதி அருகிலுள்ள சுல்தான்பூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். சுல்தான்பூரில் செவ்வாயன்று வேட்புமனுவை தாக்கல் செய்த வருண் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். தான் பாதை மாறி சென்று விட்டதாக விமர்சித்த பிரியங்காவுக்கு அந்த அறிக்கை மூலம் வருண் பதிலடி தந்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக தான் ஒழுக்கமான அரசியலை நடத்தி வருவதாக கூறியுள்ள வருண் தான் ஒருபோதும் வரம்பு கடந்து பேசியதில்லை என்றும் கூறியுள்ளார். தன்னை பாதை மாறி சென்றதாக விமர்சித்ததன் மூலம் பிரியங்கா வரம்பு கடந்து விட்டதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வருண் பண்பு மற்றும் பரந்த மனதுடன் அமைதி காக்கும் ஒருவரை கோழையாக கருதிவிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே அண்ணன் ராகுல் போட்டியிடும் அமேதி தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக வந்த பிரியங்காவை அமேதி காங்கிரசார் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது வருண் குறித்து தான் கூறிய கருத்தில் பிரியங்கா உறுதியாக இருப்பதாக கூறினார். தேர்தல் ஒன்றும் குடும்ப டீ பார்ட்டி அல்ல என்றும் அது கொள்கை போர் என்றும் கூறினார். நமக்கு நெருக்கமான இரத்த உறவுக்காரர் கொள்கை ரீதியாக எதிரணிக்கு சென்றால் அதை குடும்பத்துக்கு செய்யும் துரோகமாகத்தான் கருதுவேன் என்றும் பிரியங்கா கூறினார்.
பிரியங்கா வருண் இடையே தொடரும் கருத்து மோதலால் சோனியா மேனகா குடும்பங்களிடையே இருந்து வரும் நீண்டகால பகை தீவிரமடைவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் தீவிர பிரச்சாரத்தை செவ்வாய் முதல் துவக்கியுள்ளார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கேஜ்ரிவால் போட்டியிடுகிறார். லோக்சபா தேர்தலின் இறுதிக்கட்டமாக மே 12ஆம் தேதி வாரணாசியில் ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. வாரணாசியில் ஒரு மாதம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ள கேஜ்ரிவால் டெல்லியிலிருந்து ரயிலில் புறப்பட்டு செவ்வாயன்று வாரணாசியில் வந்து சேர்ந்தார். ரயில் நிலையத்தில் கேஜ்ரிவாலுக்கு ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லி முதல்வர் பொறுப்பை பாதியில் கைவிட்டு ஓட்டம் பிடித்தவர் என்றும் கேஜ்ரிவாலை கண்டித்தும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. உத்தரப்பிரதேச அரசியல் கட்சியான குவாமி ஏக்தா தள் கட்சியின் வாரணாசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முக்தார் அன்சாரி கடந்த வாரம் போட்டியிலிருந்து திடீரென விலகினார். 2009 லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா வேட்பாளர் முரளி மனோகர் ஜோஷிக்கு பகுஜன் சமாஜ் சார்பில் போட்டியிட்டு கடும் சவாலை தந்தவர்தான் இந்த அன்சாரி. மதச்சார்பற்ற ஓட்டுகள் பிரிவதை தடுக்கும் பொருட்டு தான் விலகியதாக அன்சாரி கூறியது கேஜ்ரிவாலுக்கு கூடுதல் வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் கருதுகின்றனர். வாரணாசி தொகுதியிலுள்ள ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய வியூகமிட்டுள்ள கேஜ்ரிவாலின் பிரச்சார திட்டங்களை மனீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்கள் கவனித்து வருகின்றனர். ஏப்ரல் 17ஆம் தேதி கேஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் மனதில் உள்ளதை அறிந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று தமிழக பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். நடிகர் ரஜினிகாந்தை பிரதமர் வேட்பாளர் மோடி சந்தித்தபோது மோடியின் மனதில் உள்ளது நடக்கும் என்று ரஜினிகாந்த் கூறியதை நினைவு கூர்ந்த வானதி சீனிவாசன் ரஜினியின் மனதில் உள்ளதை உணர்ந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களை பற்றி, குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி, அவர் ஒரு வலிமை மிக்க தலைவர், ஒரு நல்ல வலிமை மிக்க அரசாங்கத்தை மத்தியில உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே நிச்சயமாக எப்படி திரு மோடி அவர்கள் மனதில் நினைப்பதை நடக்க வேண்டும் என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துகிறாரோ அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் மனதில் நினைப்பதையும் மக்கள் உணர்வார்கள். தஞ்சாவூர் வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த வானதி இது தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார். தருமபுரி பாமக வேட்பாளர் அன்புமணி மீதான தாக்குதல் குறித்தும் புகார் செய்யப்பட்டுள்ளது என்றும் வானதி தெரிவித்தார். திமுக ஆட்சியை கலைப்பதற்காக வாஜ்பாயை மிரட்டி மத்தியில் ஆட்சியை கவிழ்த்தவர் முதல்வர் ஜெயலலிதா என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் புகார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் காந்தி செல்வனை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார். நாமக்கல்லில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் கடந்த 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தம்மை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றும் கோரி அதற்காக வாஜ்பாயை மிரட்டி ஆட்சியை கவிழ்த்தவர் ஜெயலலிதா என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமராக இருந்த மதிப்பிற்குரிய வாஜ்பாய் அவர்களே அவரே பேசியிருக்கிறார். வேற எங்கும் இல்ல, சென்னைக்கு வந்தார். 1999ஆம் ஆண்டு அன்றைக்கு சென்னைக்கு வருகிறார். மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். பேசுகிறவர் குறிப்பிட்டு சொன்னார், அவர் ஆட்சியை கவிழ்த்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஜெயலலிதா என்னை மிரட்டினார், என்னை அச்சுறுத்தினார். எதற்காக அச்சுறுத்தினார் என்று கேட்டால், என் மீது வழக்குகள் இருக்கிறது, அந்த வழக்குகளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ஜெயலலிதா என்னிடத்திலே சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொள்ளல. அது மட்டும் இல்ல, அப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. எனவே திமுக ஆட்சியை உடனடியாக கிடைக்கணும். ஆக கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆட்சிக்கு கொண்டு ஆதரவை வாபஸ் வாங்குவேன் என்று திட்டவட்டமாக சொன்னார். மக்களுக்காக நான் என்று பேசும் முதல்வர் ஜெயலலிதா தாம் சேர்த்து வைத்த 5000 கோடி ரூபாய் சொத்தை மக்களுக்கு கொடுக்க தயாரா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.
தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் அம்மா உணவகத்திற்கு செல்வதாக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் உமா ராணிக்கு வாக்கு சேகரித்து திமுக ராஜ்யசபா எம்பி கனிமொழி பிரச்சாரம் செய்தார். சேலத்தில் நடந்த திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் கனிமொழி கலந்து கொண்டார். அப்போது பேசிய கனிமொழி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு சரியாக கிடைக்காத நிலையில் அந்த பொருட்கள் அனைத்தும் அம்மா உணவகத்திற்கு செல்வதாக கனிமொழி புகார் தெரிவித்தார். ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா ஏதாவது பொருள் கொடுக்குறாங்களா? இல்லை 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 என்று உங்களை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டிலே இன்று இருக்கக்கூடிய நிலை. சட்டம் ஒழுங்கு இல்லை, ரேஷன் கடையிலே பொருள் இல்லை, எல்லாம் அம்மா நடத்தக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு கடைக்கு போகுது. தண்ணி இல்ல, தண்ணியை விற்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள பிரச்சினைகளையே தீர்க்க முடியாத ஜெயலலிதா பிரதமர் பதவியை பிடிக்க ஆசைப்பட்டதாகவும் தற்போது அவரது கனவு கலைந்து போனதாகவும் கனிமொழி கூறினார். திராவிட கட்சிகள் ஆட்சியில் கிராமங்கள் தோறும் மதுக்கடைகள் திறந்து மக்களை கஷ்டப்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஹரிதாஸை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் விழுப்புரம் மாவட்டம் தியாகதுருகம், சங்காராபுரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், ஆனால் தமிழக அரசு அதற்கு நேர்மாறாக செயல்படுவதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார். மக்களுக்கான மத்திய அரசு திட்டங்களை கிடப்பில் போடும் தமிழக அரசை மக்கள் மன்னிக்க கூடாது என்றும் வாசன் கூறினார். காமராஜர் காலத்தில் கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கப்பட்டு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தற்போது திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கிராமம் தோறும் மதுக்கடைகள் திறந்து மகளிர் வயிற்றில் அடிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திலே போதுமான வளர்ச்சி 40 வருட காலமாக இல்லை. அதற்கு திராவிட ஆட்சியினுடைய தவறான அணுகுமுறை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே கிராமங்கள் தோறும் பள்ளிகள் என்ற உயர்ந்த நிலையை ஏற்படுத்தினார். திராவிட ஆட்சிகளிலே கிராமங்கள் தோறும் மதுக்கடைகளை தொடர்ந்து மகளிருடைய வயிற்றிலே அடிப்பவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. திராவிட கட்சிகளின் தவறான அணுகுமுறையால் தான் தமிழகத்தில் 40 ஆண்டு காலமாக சரியான வளர்ச்சி ஏற்படவில்லை என்றும் வாசன் குற்றம் சாட்டினார். முதல்வர் ஜெயலலிதா கடந்த சில நாட்களாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உளறி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கிண்டல் செய்தார். கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜி.கே. மணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 320 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் பாஜ மட்டுமே 272 இடங்களை கைப்பற்றும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் 39 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றால்தான் காவேரி, பாலாறு, முல்லை பெரியாறு போன்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் வைகோ கூறினார். சமீப காலமாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் முதல்வர் ஜெயலலிதா உளறி வருவதாகவும், புதிதாக ஒரு தீவு வாங்கி அங்குதான் ஜெயலலிதா பிரதமராக வர முடியும் என்றும் வைகோ கிண்டல் செய்தார். முதலமைச்சர் இருக்காங்களே, அவங்க தினம் உளறிக்கிட்டே இருக்காங்க. 2 3 ஒரே உளறலா இருக்கு. வருத்தப்படக்கூடாது முதலமைச்சர். மேடம், உங்களுக்கு எந்த சான்ஸ் வராது தெரியல. நீங்க ஒண்ணு அதுல இவங்க மந்திரிகள் சொல்றாங்க, எங்க முதலமைச்சர் தான் அங்க பிரதமரா வருவாரு. எந்த நாட்டுக்கு அப்பா பிரதமரா வர போறாரு? உங்க அதிமுக பொதுச் செயலாளர் எங்கேயாவது கொள்ளையடிச்ச பணத்துல ஏதாவது தீவு விலைக்கு வாங்கிட்டீங்களா? மாலத்தீவு பக்கத்துல அதுல போய் ஒரு டேரா போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலான்னு பாக்குறீங்களா? இல்ல சினிமா கம்பெனிக்காரங்க தானே நீங்க செட்டிங்ஸ் போட்டு சென்ட்ரல் ஹால், லோக்சபா, ராஜ்யசபான்னு செட்டிங்ஸ போட்டு அதுல ஒரு சேர்ல பிரைம் மினிஸ்டர் எழுதி வச்சு ஜெயலலிதா உட்கார வச்சு போட்டோ எடுக்க போறீங்களா? எப்படி பிரதமரா வருவாங்க? பாரதிய ஜனதா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய வைகோ, தங்களின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அதிமுக கூற முடியுமா என்றும் வைகோ கேள்வி எழுப்பினார். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,432 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,804 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,295 ரூபாயாக இருந்தது. விஷு பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவில்களில் கனி காணும் வைபவம் நடந்தது. சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பாக தமிழர்கள் கொண்டாடும் அதே நாளில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மலையாள மக்கள் விஷு பண்டிகையாக கொண்டாடுகின்றனர்.
கேரள மாநிலத்தில் செவ்வாயன்று சித்திரை 1ஆம் தேதி என்பதால் அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடந்தது. இந்த பண்டிகையின் போது மஞ்சள், கொன்றை மலர், பழ வகைகள், காய்கறி வகைகள், கண்ணாடி, கிருஷ்ணன் படம் போன்றவை வைக்கப்பட்டு அதிகாலையில் எழுந்து அதில் கண்விழிக்கும் கனி காணும் நிகழ்ச்சி நடந்தது. கேரள ஆகம விதிகள் படி பூஜைகள் நடக்கும் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் செவ்வாயன்று அதிகாலையில் நடந்த கனி காணும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவில் இன்னைக்கு தான் விஷு பண்டிகை கொண்டாடுறாங்க. கேரளா பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறதுனால கேரளாவில் கொண்டாடுற மாதிரியே தானுமாலையன் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில்லையும் விஷு பண்டிகை நிலை கண்ணாடி முன்னால காய்கறிகள், பழ வகைகள் எல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க விஷு பண்டிகை. அதை நிறைய மக்கள் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சிறியவர்கள் நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் பெரியவர்களிடமிருந்து கைநீட்டம் பெற்றனர். விஷு பண்டிகையை முன்னிட்டு வீடுகளில் செல்வம் பெருகுவதற்காக கோவில்களில் பக்தர்களுக்கு நாணயங்களும் வழங்கப்பட்டன. இந்த பண்டிகையால் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.